ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து டக்குன்னு வேலைக்கு கிளம்பணும், லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட்டு, முட்டைக்கோசு, பச்சை மிளகா, பீன்ஸு எல்லாமே எடுத்துருக்கிறேன். இதை வச்சு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்து நான் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே வந்து ஒரு வந்து அரை வேக்காடை வேக வச்சு தண்ணி இருத்து வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை கருவேப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காயை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறேன். இதில் வந்து சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். உங்களுக்கு வேறு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஜோராக வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சாப்பாடு போட்டு இதில் வந்து கிளறிக்கலாம். இது வந்து நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் கிளறி இருக்கோம். கொஞ்சம் காய் மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது முட்டை வேணால் பன்னீர், பட்டர் நீங்கள் எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன லஞ்ச் ரெசிபி வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு, அதுக்கப்புறம் அது தொட்டுக்கு வந்து நான் ஊறுகாய் எடுத்துருக்கிறேன். அப்போ முருங்கைக்கீரை கொஞ்சம் பொரிச்சு வச்சுருந்தோம், அதையும் வந்து நான் வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.